ஒரு முறை இளைஞன் ஒருத்த தன்னோட வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு துறவிய பாக்கிறதுக்காக போறான். ஐயா, என்னோட வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக பல முயற்சிகளையும் எடுத்திருக்கேன். ஆனா எந்த ஒரு முயற்சியுமே எனக்கு கை கொடுக்கல. என்னோட வாழ்க்கையில நான் ஒரு வெற்றியாளனா இருக்க என்னதான் செய்யறது? வெற்றிக்கான ரகசியம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கய்யா அப்படின்னு கேக்குறான். அத கேட்டதும் துறவி அந்த வாலிபனை பார்த்து, நம்ம வாழ்க்கையில நாம எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா முதல்ல நமக்கு தேவைப்படுறது பொறுமை. பொறுமையோட உன்னோட கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தா நிச்சயம் ஒரு நாள் உனக்கானது உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த இளைஞனும், ஐயா, நான் பல வருடங்களா பொறுமையா இருந்துட்டேன். என் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையோட காலத்தை தள்ளுன. ஆனா இப்ப வரைக்கும் என்னோட வாழ்க்கை மாறின பாடே இல்ல. இதுக்கப்புறமும் என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறான். உடனே துறவி சொல்றாரு, சரி, நான் ஒரு கதை சொல்றேன். அதை கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு எது முக்கியங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை அரசர் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டையாட செல்லும் போது தவறுதலா அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இரவு நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்க வேலை. அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்ததுல ஒரு மலை அவர் கண்களுக்கு தெரியுது. உடனே அந்த மலையின் உச்சியில ஏறி உதவிக்கு யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஆனா அந்த காட்டை சுத்தி எந்த ஊரும் இல்ல, மக்களும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல வெளிச்சம் ஒண்ணு தெரியுது. உடனே அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு குடிசையையும் அடைகிறாரு. அங்க ஒரு வயதான பெண்மணி தன்னோட குடிசைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இரவு நேரம் கண் பார்வை சரியா தெரியாததால வந்திருக்கிறது அரசர் தாங்கிறது தெரியாமலே அந்த வயதான பெண்மணி அவரை கூப்பிட்டு குடிக்க தண்ணீரும் கொடுக்கறாங்க. அரசரோ மிகுந்த பசியில இருந்ததால அந்த தண்ணீரை வாங்கி வேக வேகமா குடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு பசி அடங்கல. அத புரிஞ்சுகிட்ட அந்த வயதான பெண்மணி அவர் சாப்பிடுறதுக்கு தட்டு நிறைய சூடான உணவை பரிமாறுறாங்க. கொஞ்சமும் பொறுமை இல்லாத அரசர் வேக வேகமா அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சூடான உணவுல கை வச்சதால அவர் கைகளும் புண்ணாக அந்த உணவை கீழே சிந்தியபடி நிதானம் இல்லாம சாப்பிட தொடங்குறாரு. அத பார்த்து அந்த வயதான பெண்மணி, ஏன்பா உங்க அரசர் மாதிரி இப்படி நிதானமே இல்லாம இருக்கியே? எதுலயும் பொறுமையும் நிதானமும் வேணும். உணவு கீழே சிந்தியது மட்டும் இல்லாம உன் கைகளையும் சுட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசர் ஒருவித வியப்போட அந்த வயதான பெண்மணிய பார்த்து, ஏனம்மா, எதற்காக அப்படி சொல்கிறீர்கள்? ஏன் உங்கள் அரசர் என்ன பொறுமை இல்லாதவரா அப்படின்னு கேட்டதும் அந்த வயதான பெண்மணி, நம்ம அரசர் அனைத்து எதிரியின் பெரிய கோட்டைகளையும் கைப்பற்றணுங்கிற லட்சியம் கொண்டவர். ஆனா சின்ன சின்ன கோட்டைகளை பத்தி அவர் எப்போதுமே யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த அரசர், ஏனம்மா, அதில் என்ன தவறு இருக்கிறது? சிறிய கோட்டைகளை விட பெரிய கோட்டைகளை கைப்பற்ற நினைப்பது புத்திசாலித்தனம் தானே அப்படின்னு கேட்டதும் அந்த வயதான பெண்மணி சிரிச்சபடியே, எதிரிகளுடைய கோட்டைகளை கைப்பற்றுவது வீரம்தான். அதனால அவருடைய படை வீரர்கள் எத்தனையோ பேரை இழந்திருக்காரு. இதனால நம்ம நாட்டினுடைய வலிமை தான் வீழ்ச்சி அடையும். அரசர் பொறுமை இல்லாம பதட்டத்தோட எடுத்த முடிவுகள் அவரையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் தான் பாதிக்கும். நான் உணவு கொடுக்கும் போது உன்கிட்ட இருந்த இதே பதட்டம் தான் உன் கைகள் சுட்டதுக்கும் சில உணவுகள் கீழே விழுந்து வீணானதுக்கும் காரணம். உணவு சாப்பிடுறதுலயும் நம்ம அறிவையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். உன் தட்டுல இருந்த உணவுகளை ஒரு ஓரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்ட பிறகு தட்டுக்கு நடுவுல இருக்க உணவை சாப்பிடணும். ஓரத்துல இருக்க உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற நேரத்துல தட்டுக்கு நடுவுல இருக்க சூடான உணவு கொஞ்சம் கொஞ்சமா சூடு தனிய ஆரம்பிக்கும். நீ மட்டும் அப்படி சாப்பிட்டு இருந்தீனா இப்போ உன்னோட கையும் புண்ணாகி இருக்காது, உணவுகளும் கீழே சிந்தி வீணாகி இருக்காது. இது போலதான் உன்னோட அரசரும் நம்ம நாட்டை சுத்தி இருக்க சின்ன சின்ன கோட்டைகளை முதல்ல கைப்பற்றுறது மூலியமா அவரோட வல்லமைய பலப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா பெரிய கோட்டைகளை கைப்பற்றினா நம்ம நாட்டு படை வீரர்களை இழக்க நேரிடாது. பொறுமையோடவும் நிதானத்தோடவும் இருந்தா கோட்டைகளையும் கைப்பற்றலாம், நம்ம படை வீரர்களையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அரசர் தன்னுடைய தவறுகளை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாம நிதானமாவும் பொறுமையோடவும் இருந்திருந்தா பல படை வீரர்களை இழக்க நேர்ந்திருக்காது. இனி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் நிதானத்தோடவும் பொறுமையாகவும் தான் செயல்படணும் அப்படிங்கறது தான் அந்த நாட்டினுடைய அரசர் உணர்ந்தாரு அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி. அதுக்கப்புறம் அந்த வாலிபனை பார்த்து, பொறுமை எவ்வளவு முக்கியங்கிறது தான் இன்னைக்கு இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்ட.
நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச மாதிரி சாதிக்கணும்னா அதுக்கு நிதானமும் பொறுமையும் தான் முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்துல இன்னைக்கு ஒரு மாங்கொட்டைய விதைச்சு வச்சுட்டு நாளைக்கே அது மரமாகி பழம் கொடுக்கணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம் இல்லையா? முதல்ல நாம விதைச்ச கொட்டையில இருந்து சின்ன செடி ஒண்ணு முளைக்கும். அதுக்கு தண்ணி ஊத்தி தேவையான உரங்களை போடும் போதுதான் அது பெரிய மரமாகி நமக்கு காய் கனிகளை கொடுக்கும். இதுக்கு பல வருஷங்கள் ஆகும். நாம நிதானமாகவும் பொறுமையாகவும் அந்த மரத்துக்கு சரிவர தண்ணி ஊத்தி நம்ம கடமைய நாம சரியா செஞ்சுட்டு வந்தா ருசியான மாம்பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதுவே நாம பொறுமை இல்லாம இருந்தா அந்த செடி மரமும் ஆகாது, நமக்கு சுவையான மாங்கனிகளையும் கொடுக்காது. அது போலதான் உன்னோட வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னு நினைச்சீனா உன்னோட கடமைகளை பொறுமையாகவும் சரியாகவும் செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தா உன்னோட வாழ்க்கையில உன்னால எதையும் சாதிக்க முடியும். உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி. இந்த கதை நமக்கு அழகான ரகசியத்தை சொல்லி கொடுத்திருக்கு. பொறுமையோட இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். எந்த இடத்துல நாம பொறுமையையும் நிதானத்தையும் இழக்கிறோமோ கண்டிப்பா அது நம்மள வெற்றியின் பாதைக்கு கூட்டிட்டு போக போறதில்ல. அதனால நமக்கு மன அழுத்தங்கள் மட்டுமே மிஞ்சும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த கதை உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.